ஆமா, அந்த பாடி எங்க இருக்கு? வீரபாண்டிப்பட்டினம் தெற்கு சுடுகாடுண்ண. என்னது சுடுகாடா? என்னண்ண சுடுகாடுன்னது பயந்துட்டியா? இல்ல என் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியாதா? அவ தைரியமா சமாளிச்சுக்கிடுவான்னு எனக்கு தெரியும். இல்லை, நீ பார்த்து சூதனமா இருந்துட்டு வா. சரிண்ண, நான் வீட்டுக்கு வர்றப்ப கால் பண்ணுதேன். நான் சமாளிச்சுக்கிறேன். நான் வச்சுட்டுமா? சரியில்ல. சாமி, என்னாச்சு சாமி? எப்ப வருவாளாம்? ஏதோ முக்கியமான டியூட்டி போட்டிருக்காவலாம், முடிச்சுட்டு வந்துடுவா சீக்கிரம். அண்ணே, நான் பரிமாறுறேன், உன் விரதத்தை முடி. சாப்பிடு. டேய் கௌதம், என்னடா பண்ற? பாட்டி, துப்பாக்கி. அம்மாவோட துப்பாக்கி நான் எடுத்துட்டு போறேன். அந்த பொண்ணை தானடா பார்க்க போற? ஆமா, ஆனா நான் அவளை லவ் பண்ண போல, கொலை பண்ண போறேன். கண்ணை எடுத்து அவ தலையில வச்சு ஒரே அழுத்து மூளை சதறி செத்துருவா பாட்டி. டேய், உன் அம்மா ஒத்துக்குவாளா? ஐ டோன்ட் கேர் பாட்டி. நம்ம அப்பாவை கொண்டானே அந்த சண்முகம், அவன் தங்கச்சியை நான் கொலை பண்ண போறேன் பாட்டி. தட்ஸ் இட். ஒரு மகனா இது என்னோட கடமை பாட்டி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நிச்சயம் உன் அப்பா உன் கூட இருந்து இதை பார்த்துக்கிட்டு இருப்பாரு, சந்தோஷப்படுவாரு. நல்லா இரு. இப்போதைக்கு அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம், நான் கிளம்புறேன். யாரு? யாரு? யாராவது இருக்கீங்களா? அப்பாடா, ஏட்டையா வந்துட்டாரு போல இருக்கு. இனிமே பயம் இல்ல. நீங்களா? இங்க சார் வந்தீங்க? அங்க ரோட்ல இருந்து பார்த்தேன், யாரோ நிக்கிற மாதிரி தெரிஞ்சுது. வந்து பார்த்தா நீங்க. என்னாச்சுங்க? மர்டர் கேஸ். பாடி எடுத்துட்டு போக இன்னும் ஆம்புலன்ஸ் வரல. அதான் செக்யூரிட்டிக்கு நிக்கேன். தனியாவா? கூட ஏட்டையா இருந்தாரு. திடீர்னு ஃபோன் வந்துச்சு. அவர் குழந்தைக்கு டயரியாவாம், சீரியஸா இருக்குன்னு அவசரமா போயிருக்காரு. இத ஸ்டேஷன்லயும் சொல்ல முடியாது. அதான் அவர் வர்ற வரைக்கும் சமாளிக்கலான்னு. ஒத்தையா டெட் பாடி கூட இருக்கீங்களே, பயமா இல்ல? எனக்கு என்னங்க பயம்? பொய் சொல்லாதீங்க. நீங்க ஒரு லேடி, அது ஒரு பொணம், பக்கத்துல சுடுகாடு இருக்கு. உங்களுக்கு பயம் இல்லைன்னு சொன்னா நான் நம்பணுமா? உங்களுக்கு எப்படிங்க புரிய வைக்கிறது? நான் லேடி தான், ஆனா நான் சண்முகத்தோட தங்கச்சி. வளர்க்கறப்பவே தைரியத்தையும் சேர்த்து ஊட்டி தான் எங்க அண்ணன் வளர்த்துருக்கு. என்ன சார் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? அது இல்ல, நான் இப்போ ஒரு விஷயம் பண்ண போறேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? சார் கால் வருது. அம்மா, ஒரு நிமிஷம், முக்கியமான கால், பேசிட்டு வந்துடுறேன். என்னம்மா? டேய், என்னடா என்னோட கன் எடுத்துட்டு போனியா? ஆமா, நான் அவளை லவ் பண்ணல, போட்டு தள்ள போறேன். நான் காலை கட் பண்ணலம்மா. நான் ஷூட் பண்ற சத்தத்தை நீங்களும் கேட்கணும். உங்க காதார கேளுங்க. டேய், என்னடா இது? உங்க அப்பா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாரு, நீ என்ன விட்டுட்டு போறியா? அவளை கொன்னு பழி வாங்கணுமா? கொன்னுட்டா பழி வாங்கினதா அர்த்தமாயிடுமா? அவளை நம்ப வச்சு கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும்டா. இங்க வச்சு அவளை அணு அணுவா சித்திரவதை பண்றதுதான்
அவளுக்கும் அவ அண்ணனுக்கும் நம்ம குடுக்கிற தண்டனை. புல்லட் ஒண்ணு ஆபத்தானது இல்ல, அது உடனே கொன்னுடும். காதல் தாண்டா ரொம்ப ஆபத்து, கொஞ்சம் கொஞ்சமா கொல்லும். உலகத்துல மன்னிப்பு மாதிரி பெரிய தண்டனை எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை விட ஒரு பெரிய தண்டனை இருக்கு, நம்பிக்கை துரோகம். அதுல தாண்டா அவ சீரழிஞ்சு போவா. அம்மா சொல்றத கேளு, கையில இருக்க கண்ணை மறைச்சு வை ப்ளீஸ் கௌதம். ஓகேம்மா, நான் லவ் பண்றேன், வச்சிரு. ம். என்ன சார், மேடம் இந்த நேரத்துல உங்களுக்கு கால் பண்றாங்க? ரொம்ப டைம் ஆயிடுச்சு இல்லையா, வீட்டுக்கு வரலையேன்னு கால் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் தானே உலகம். அப்படியே எங்க அண்ணன் மாதிரின்னு சொல்லுங்க. எங்க அண்ணனுக்கும் நாங்க தான் உலகம். அட்லீஸ்ட் ஏட்டையா வர வரைக்கும், இல்லனா ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் நான் உங்களுக்கு பேச்சு துணையா இருக்கலாமா? தாராளமா. நீங்க படிச்சதெல்லாம் எங்க? எல்லாமே இந்த ஊரை சுத்தி தான். எஸ்ஐ ட்ரைனிங்க்கு மட்டும்தான் அகாடமிக்கே போனேன். மத்தபடி ஸ்கூலு காலேஜ் எல்லாமே இந்த ஊர் தான். எனக்கு அம்மா போலீஸ்ன்றதால ஊர் ஊரா டிரான்ஸ்ஃபர். மற்றபடி ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இங்கே தான். என்னாச்சு, தூக்கம் வந்துருச்சா? நைட்னா தூக்கம் வரதானே செய்யும். பட் ரொம்ப நேரமாக உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு தான் சுற்றி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். எதுக்குங்க சுத்தி வளைக்கணும்? எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா கேட்க வேண்டியது தானே. அதை சொல்றதுக்கு இது சரியான இடம் இல்லைதான். இருந்தாலும் சொல்லிடவா? சொல்லுங்க சார், இடமா முக்கியம்? சொல்ல போற விஷயம் தானே முக்கியம். சரி, நான் சொல்லிடுறேன். ஐ மீன், அது உங்களை லவ் பண்ணுறேங்க. ரொம்ப நாளாவே எனக்கு உங்கள் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. பட் உங்ககிட்ட பேச பேச எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூங்க. என்ன சொல்றீங்க? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட வாழ்க்கையில எனக்கு இருந்த தனிப்பட்ட ஆசைனா இந்த போலீஸ் வேலை தான். எங்க அண்ணன் உதவியோட இந்த வேலையில நான் சேர்ந்துட்டேன். என்னோட கனவும் நிறைவேறிடுச்சு. நான் கேட்டது இது இல்ல. அங்கதான் வரேன். இதுக்கு மேல எனக்கு வேற எந்த ஆசையும் இல்ல. கல்யாணம் அது எங்க அண்ணனோட முடிவு. மாப்பிள்ளை அதுவும் எங்க அண்ணனோட முடிவு தான். ஏன்னா எனக்கு என் அம்மா அப்பா குரு சாமி எல்லாமே எங்க அண்ணன் தான். நான் கேட்டதுக்கு பதில்? நீங்க கேள்வி கேட்ட இடமே தப்பான இடம். ஐ மீன், நீங்க இந்த விஷயத்த என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்க அண்ணன் கிட்ட போய் பேசுங்க. ஒருவேளை அண்ணனுக்கு சம்மதம்னு சொல்லி அது கௌதம கட்டிக்கோன்னு சொன்னா நான் கட்டிப்பேன். மத்தபடி இந்த லவ் எல்லாம் நமக்கு செட் ஆகாது சார்.
நீங்க ஏன் கூட வாங்க, நான் வண்டியில டிராப் பண்றேன் உங்களை. இல்ல சார், நான் பாடியை ப்ராப்பரா ஜிஹெச்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணும். நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. நான் ஆம்புலன்ஸ்லயே போறேன். வரேன் சார். போலாம். அப்பனே முருகா, இது என்னப்பா புது சோதனை? பதவியிலையும் அந்தஸ்திலையும் நம்மளோட உயர்ந்த ஒருத்தங்க நம்ம தகுதிக்கு சரிப்பட்டு வருவாங்களா? நீ இருக்குன்ற தைரியம்தான் இது என் தங்கச்சியுடைய வாழ்க்கை. இந்த வாட்டி நான் எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது முருகா. இந்த வாட்டி எந்த தப்பும் நான் பண்ணிடக்கூடாது. மாமா, இவனை யார் தான் கண்டிக்கிறது? இவன் பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம எப்படி சுத்த போயிருக்கான்னு பாருங்க. ஃபோன் பண்ணா ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறான். என்னத்தான் பண்ண சொல்லுது? இது வரைக்கும் நீ ஒரு வார்த்தை சொன்னா அதை கேட்டு கிடந்தான். இப்ப உன்னையே மதிக்க மாட்டேங்கான அவன். வீராவும் நைட்டு முழுக்க வரல, அண்ணனையும் காணோம். பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல மாமா, இது சரிப்பட்டு வராது. நீங்க வாங்க, ஒரு ஆட்டோ பிடிச்சு ஒரு ரவுண்ட் அவனை போய் தேடிட்டு வருவோம். ஏதாவது 7:30 இழுத்துட்டு வந்து நிப்பானு எனக்கு பயமா இருக்கு மாமா. அம்மையானவன் உலகில் அப்ப ஏன்பா மாலை போட்ட வீட்டுல கோலம் போடாம இருக்கீங்கள? ஆகுமா இது? இவ்வளவு பேர் நின்று என்ன கோலம் போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஏய், எங்கடா போயிட்டு வர? ஏல, ராத்திரி பூரா பிள்ளைய தூங்கல, நான் ஒரு பொட்டு தூங்கல. எதுக்கு இப்ப நீ இந்த மாய வேலையெல்லாம் காட்டிட்டு இருக்க? ஏல, எங்கல போயிட்டு வர நீ? முதல்ல அதை சொல்லு. போன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஆன் பண்ணி வச்சிருந்தா எங்க இருக்கேன்னு கேட்டு கேட்டே நச்சரிச்சிருந்திருப்ப. டேய், உன்னோட மைண்ட் வாய்ஸ்ல மட்டும் நீ என்னமோ பேசுறன்னு நல்லா தெரியுது. மரியாதையா சொல்லு, என்ன திருட்டுத்தனம் செஞ்சுட்டு வர? திருட்டுத்தனமா? இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஹலோ, ஐ எம் சாமி. நான் கைதியை விசாரிக்க மாதிரி விசாரிக்க? முக்கியமா நோ வாடா போடா, புரியுதா? மாமா பாருங்க மாமா, பேச்ச மாத்திரம். மாமா, இவன் எங்க போயிட்டு வரான்னு சொல்லாம வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க நான் விட மாட்டேன் மாமா. சொல்லுங்க. ஏல, பேப்பையில சாமி. பேப்பையனாலும் சாமி. ஐயோ, இவன் மாலைய போட்டாலும் போட்டா எங்க உசுர வாங்கிட்டு இருக்கானே. எங்களுக்கு தானே கிறுக்கு பிடிக்குது. சாமி, இப்படி மாலைய போட்டு ராத்திரி பூரா சுத்திட்டு வர்றீங்களே சாமி, நீங்க சாமியா இல்ல சல்லி பயலா? அண்ணே, என்னண்ணே, வீராவும் வரல, நீயும் வரல. நாங்க எவ்வளவு பயந்து போயிருக்கோன்னு தெரியுமா? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இல்லே, வீரா தான் டியூட்டிக்கு போறேன்னு சொன்னாவளா? போற வெதுக்கு அவளை பத்தியே யோசிக்குதிய? அப்ப நீ எங்க போயிட்டு வந்தன்னு சொல்லு. இல்லை, எனக்கு உறக்கம் வரல, அதனால கால் போன போக்குல மனம் போன போக்குல முருகனை பாடிட்டு வரம்ல. ஏய், பொய் போய் தான், அத்தனையும் போய் தான். மாமா, மாலை போட்டு போய் சொன்னா முருகன் நாக்குல வேளாலேயே குத்துவான்னு சொல்லுங்க மாமா. அந்த முருகனுக்கு மட்டும் மனசாட்சி இருந்துச்சுன்னு வையே, அந்த வேளாலேயே இவனை குத்து 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 குத்தட்டும். அம்பிட்டு அயோக்கியத்தனம் பண்ணிருக்கான் இவன். டேய், உண்மைய சொல்லு. ஏதோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணதானே போன, அதுக்கு தானே நைட்டு பூரா வெளியே சுத்த போன. முருகா, உன்னைய பாடிட்டு வரேன்னு சொன்னா என்னை யாருமே நம்ப மாட்டுதாவுல. ஏன்னா உன்னோட ஹிஸ்டரி அப்படி இருக்கு. மரியாதையா சொல்லு, எவனை தேடி போன? எவனை வெட்டுறதுக்காக நைட்டு ஃபுல்லா சுத்துன? இப்ப சொல்ல போறியா இல்லையா? என்ன என்னாச்சு? வாசல்லே வச்சு விசாரணை நடக்குதா? விசாரணை இல்ல, சித்திரவதை. 4 பேரை சேர்ந்து என்னை இடி இடின்னு இடிக்குதாவ. அக்கா, என்னக்கா இது? நைட்டு பூரா டியூட்டி டியூட்டின்னே சொல்லிட்டு இருந்த. என்னக்கா டியூட்டி அப்படி, அதுவும் நைட்டுல? அதுவா, ஒரு ஹாஸ்பிட்டல் டியூட்டி. ஒரு அக்யூஸ்டுக்கு அடிபட்டுருச்சு. நைட்டு எஸ்கோர்ட் டியூட்டி போட்டிருந்தாவ. பரணி, உன்கிட்ட சொன்னனே. ஏத்தா, இவன் எவ்வளவு கேட்டாலும் உண்மையை சொல்ல போறது கிடையாது. நம்ம கேட்டு கேட்டு நம்ம தொண்டை தண்ணி வத்தினதுதான் மிச்சம்.
முதல்ல இவனை போய் குளிச்சுட்டு பூஜையை பண்ண சொல்லு. அந்த வேலையாவது ஒழுங்கா பண்ணட்டு இவன். அப்படிங்களா அப்பா சாமி? பாத்தீங்களா, அப்பா சாமியே சொல்லிடுச்சு. நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுதேன். போங்க சாமி. இலக்கணி, நீ வந்து வெண்ணி எடுத்து வை. சரிண்ணே. நானும் போய் அப்படியே குளிச்சுட்டு வரேன். மாமா, நிச்சயமா இவன் போக்கே சரியில்லை. மாலை போட்டா அடக்கமா இருப்பான், யார் மேலயும் கை வைக்க மாட்டான் தானே மாலை போட்டு விட்டோம். இப்ப இவன் பண்றத பாத்தீங்களா மாமா? நம்ம என்னத்த செய்ய முடியும்? அவன் என்ன சின்ன நொல்லையா அடிச்சு சொல்லி கொடுக்கிறதுக்கு? இல்ல மாமா, இவன் போக்கே சரியில்லை. இவனை இப்படியே விட்டா ரொம்ப பெரிய சிக்கல்ல தான் நம்ம குடும்பம் மாட்டோம். நான் என்னத்த செய்ய முடியும் அதுக்கு? வாட்ச் பண்ணணும் மாமா, ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணணும். அவன் எங்க போறான், என்ன பண்றான்னு எல்லாத்தையும் நம்ம வாட்ச் பண்ணியே ஆகணும். ஏத்தா, நீ என்ன சொல்றியோ நான் அதை அப்படியே செய்யறேன்தா. என் மவன் சிக்கல்ல மாட்டிக்கிடாம இருந்தா போதும். சரி மாமா, நீங்க உள்ள போய் காஃபி குடிங்க, நான் கோலம் போட்டு வரேன். சரி வா. ஐயா, இப்ப என்னத்துக்கு காரை அங்கேயே நிப்பாட்டிட்டு நாம இப்படி நடந்து போகணும்? காரை வீட்டு முன்னாடியே நிப்பாட்டிட்டு நாம உள்ள போலாம்ல? இல்லை, அறிவு கட்டுக்குவா இருக்க, எனக்கு தெரியாதா? அந்த மேடம் காரை மரவா நிறுத்திட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால தான் இந்த நட்டேன். இல்லை, நடந்தா உடம்புக்கு நல்லதுதான்ல. பாய முடிக்கிட்டு வாங்கி. மேடம் வணக்கம். வர சொன்னீங்க, வந்துட்டேன். நீங்க சொன்ன மாதிரியே காரை யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல நிறுத்திட்டு வந்துட்டேன். சொல்லுங்க. என்னல வாத்தி, உனக்கு இங்க என்ன வேலை? அவனும் நம்ம ஆளுதான், நான் தான் வர சொன்னேன். கூட்டணி பெருசாகிக்கிட்டே போகுது. வரட்டும் வரட்டும், நம்ம பலம் கூடுனா நல்லதானே. சரி மேடம், நீங்க நானும் உட்காரலாங்களா? உட்காருங்க சார். தேங்க்ஸ். சொல்லுங்க மேடம், நீங்க திடுத்து போன் பண்ணி கூப்பிட்டதுனால நான் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்துட்டேன். சொல்லுங்க, என்னங்க, என்ன விவரம்? ஏதாவது சிறப்பு தகவல் ஏதாவது இருக்கா? சிறப்பு தகவல் மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமான தகவல். அதான் உங்களை கூப்பிட்டேன். அந்த சண்முகத்தை பழி வாங்க ஒரு மாதிரி திட்டம் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது. தாராளமா தாராளமா உதவி செய்யுறேன் மேடம். உதவின்னு என்கிட்ட 6 கேட்டாலும் சரி, 6 என்ன பார்க்காம ஓடி வந்து நிற்பேன். ஆனா ஒரு சின்ன விஷயம். சொல்லுங்க. அந்த சம்மு பையில நீங்க கண்காணிச்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? அவனை எதுக்கு சார் கண்காணிக்கணும்? பாத்தீங்களா பாத்தீங்களா? அப்படின்னா சமூகத்தை பத்தி நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஆரோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டையர் ஆன ஆளாம். அந்த ஆளை போய் சம்முவும் பார்த்துட்டு வந்திருக்கான். அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார புகுந்து அவன் என்னமோ பண்ண போறான் தானே அர்த்தம். அப்படியா? நான் இருக்கும் போதே எங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள கலகம் பண்ண போறானா? பாப்போம் பாப்போம். மேடம், நீங்க அந்த வெறும்பையில சாதாரணமா எடை போட்டுறாதீங்க மேடம். அவன் ஆளு பார்க்கறதுக்கு தான் எருமை மாதிரி இருப்பான். ஆனா அவன் மண்டக்குள்ளார இருக்கிறது நரி புத்தி. அவன் பயங்கரமா பிளான் எல்லாம் போடுவான். அவன மாதிரி 1000 நரிகளை பார்த்தவனா? அதுல பல நரிகளை என்கவுண்டரும் பண்ணிருக்கேன். என்கிட்டயே வா. ஐயோ மேடம், நீங்க பார்த்த நரியெல்லாம் வெறும் குள்ள நரியா இருக்கும். சமூகம் உலகத்திலேயே பெரிய நரி மேடம். அவன் படிக்காதவன் தான், ஆனா அவனுக்கு சரியான கிரிமினல் மூளை. ஓவர் பில்டப்பா இருக்கே. அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா அவன்? ஏன்பா வெங்கடேஷ், நீ என்ன சொல்ற? இவங்க சொல்றதுல ஒரு எழுத்து கூட ஓவர் பில்டப் கிடையாது. நாமெல்லாம் ஒரு ரூட்ல யோசிச்சோம்னா அவன் 10 ரூட்ல யோசிச்சு பக்காவா ஸ்கெட்ச் போடுவான்.
சவுந்தரபாண்டி சார் எங்க ஊர்ல எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? அவராலேயே அந்த சண்முகத்தை ஒன்றும் பண்ண முடியல. மேடம் 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 வீரா தனியா வரல மேடம், கூட சண்முகமும் பரணி வந்திருக்காங்க மேடம். சொல்லுங்க சண்முகம், என்ன பேசணும்? எங்க அப்பாவை ஒரு கும்பல் கடத்தி கொண்டு போய் தூக்குல தொங்க விட பார்த்தாவன்ற விஷயம் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த போட்டோல இருக்கவன் அந்த கும்பல்ல ஒருத்தன்.